ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்ன விலாகுனா 2 டேஸோட மார்னிங் ரொட்டீன் தான் ஒரு விலாகாக வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இது வந்து வியாழக்கிழமை மார்னிங். அன்னைக்கு டே வந்து ஒரு 5:30க்கெல்லாம் எழுந்து வந்து என்னோடய ஹெல்த்தி ட்ரிங்க் ஒன்று குடிச்சிட்டு என்னோடய வேலைகள் எல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கி மார்னிங் வந்து சப்பாத்தி ரெடி பண்ணலான்னு இருந்தேன். சப்பாத்தியும் பன்னீர் கிரேவியும் தான் ரெடி பண்ண போகிறேன். ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட அதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு நம்ம சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த வேலைகள் எல்லாம் பார்க்கலான்னு சொல்லி மாவு கொஞ்சம் நேரம் ஊறல. அதுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பன்னீர் கிரேவிக்கு வந்து இந்த பன்னீர் நைட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன். நானே வீட்டில் ஹோம்மேட் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். ஒரு 1 லிட்டர் பால் வாங்கி நல்லா காய்ச்சி வினிகர் ஊற்றி கொஞ்சம் லெமன் ஊற்றி நல்லா பாலை திரைய விட்டு நல்லா கழுவி வடிகட்டி நல்லா ஒரு துணியில் போட்டு கட்டி வச்சுட்டேன். நல்லா ரெடி ஆயிடுச்சு. அதனால் பன்னீரையும் நல்லா கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட் எழுந்து வந்துட்டாங்க. அவங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு அப்புறம் பன்னீர் கிரேவி செய்யலாம் ஃபஸ்ட்டு, அப்புறம் சப்பாத்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கிரேவி பண்ண தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி பட்டை, ஒரு ஸ்டார், 2 கிராம் எல்லாம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வதக்குற டயத்துலேயே வந்து கொஞ்சம் தேங்காய் விழுது இதுக்கு சேர்க்கணும். அதுக்காக கொஞ்சம் தேங்காய், அதுக்கப்புறம் சோம்பு, கொஞ்சம் கசகசா, 2 ஏலக்காய், கொஞ்சமாக பொட்டுக்கடலை போட்டு இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை எடுத்து வச்ச கேப்லேயும் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா குழையணும். ஏன்னா தக்காளி வந்து அந்த நல்லா கொஞ்சம் குழஞ்சிருச்சுன்னா அந்த எண்ணெயோட கலரே வந்து நல்லா சேஞ்ச் ஆகும். இந்த டயத்தில் வந்து நம்ம மசால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஜீரகத்தூள், மிளகுத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துருந்தேன். ஏன்னா தேவ்குட்டிக்கும் நான் ஸ்கூலுக்கு கொடுத்து விடணும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் மசால் வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட்டு, அதையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்துடும். கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டிலேயே நல்லா ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீரை சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் நல்லா கலர் சேர்த்துருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் வந்து மிளகாத்தூள் போட்டிருந்தேன்னா குழம்பு வந்து இன்னும் நல்ல கலர் கொடுத்துருக்கும். நான் தேவ்குட்டிக்காக வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக தான் போட்டேன். அதுக்கப்புறம் பன்னீரும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டு நல்லா மேத்தி இலை, வெந்தய இலை இருக்குல்ல, அதை நல்லா தூவி அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ரெடி ஆயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி போட ரெடி பண்ணிட்டேன். கரெக்டாக 8 மணிக்கு ஸ்கூல் பஸ் வந்துடும். அதுக்குள்ளே இந்த வேலைகள் எல்லாம் கொஞ்சம் கடகடன்னு பார்த்தாச்சு. தேவ்குட்டிக்கு வந்து சப்பாத்தி இந்த மாதிரி கொடுக்கறது பிடிக்கும். இதை விட கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு நல்லா ரோல் பண்ணி கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் அன்றைக்கி வந்து அப்படி கொடுக்கல அவனுக்கு. அப்புறம் அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சமாக ஒரு சப்பாத்தி வச்சு கொஞ்சம் கிரேவி கொடுத்து சாப்பிட்றான்னு சொல்லி கொஞ்சம் சாப்பிட விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து டிஃபனுக்கும் பேக் பண்ணிட்டேன். காலையில் ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தாங்கன்னா நான் கிச்சனுக்குள்ளே மட்டும்தான் என்னோடய வேலைகள் இருக்கும். மற்றபடி தேவேஷை வந்து நல்லா குளிப்பாட்டி ரெடி பண்ணி ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவனை பக்காவாக ரெடி பண்ணிடுவாங்க. நான் டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அவனுக்கு கொஞ்சம் சாப்பாடும் கொடுத்துட்டு அப்படியே ஸ்கூலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுவேன். அப்படி தான் நடக்கும். அவங்க வந்து டியூட்டிக்கு போயிட்டா தான் கஷ்டம். கிச்சனுக்குள்ளேயும் வேலை பார்த்துட்டு அவனையும் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்து வேலை பார்க்கணும். அவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் நிதானமாகவே பார்ப்பேன். அவங்க வந்து தேவ்குட்டியை ஃபுல்லாக ரெடி பண்ணிடுவாங்க. நான் வந்து கிச்சனுக்குள்ளே வேலை பார்த்து எல்லாருக்குமே சேர்த்து பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்ணிடுவேன் 8 மணிக்கெல்லாம். அதுக்கப்புறம் போய் தேவ்குட்டியை ஸ்கூலில் விட்டுட்டு வந்து தான் அதுக்கப்புறம் வாசல் எல்லாம் கூட்டி ஒரு சின்னதாக கோலம் போட்டு விட்டுருந்தேன். அன்றைக்கி அமாவாசை எனக்கு தெரியல, ஆனால் நான் கோலம் போட்டு விட்டுட்டேன். இது வந்து வெள்ளிக்கிழமை மார்னிங் எடுத்த விலாக் தான். அன்றைக்கி வந்து 5 மணிக்கே எழுந்துட்டேன். எழுந்து நல்லா குளிச்சுட்டு அன்றைக்கி நான் வெள்ளிக்கிழமை விரதமும் இருக்கணும். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்பயும் குடிக்கிற என்னோடய ஹெல்த்தி ட்ரிங்க் ஒன்று குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வாசல் எல்லாம் கூட்டி நல்லா கோலம் போட்டு இந்த மாதிரி நல்ல மஞ்சள் குங்குமம் வச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வெள்ளி செவ்வாய்க்கு கண்டிப்பாக நான் இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா கோலம் எல்லாம் போட்டுட்டு படியிலையும் நல்லா கோலம் போட்டுட்டேன். மணி இது போட்டுட்டு இருக்கும்போது
போதே ஒரு 6:30 கிட்ட ஆயிடுச்சு. இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் போய் சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணினேன். அன்னைக்கு எனக்கு இல்லை, ஹஸ்பண்டுக்கும் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் பண்ணணும். அதனால் கொஞ்சம் சிம்பிளாகவே பண்ணிட்டேன். வந்தோடனே அடுப்புக்கும் கையோட மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து தோசை தான் பண்ணியிருந்தேன், கவுனி அரிசி தோசை. தேவுக்கு அதிக்கு வந்து சப்பாத்தி பண்ணி கொஞ்சம் அந்த நூடுல்ஸ் மாதிரி கொஞ்சம் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி பண்ணினேன். ஏன்னா மாவு வந்து கொஞ்சம் புளிப்பு இருக்கும். ஏன்னா 2 நாள் கிட்ட ஆயிடுச்சு. என்னோட ஃப்ரிட்ஜ் வேறு என்னன்னு தெரில, கொஞ்சம் வேலையாகவே இருக்குது. அதனால் மாவு கொஞ்சம் சீக்கிரமாகவே புளிச்சிருது. அடுத்த டைம்லாம் ஆட்டும் பொழுது கொஞ்சம் கம்மியாக 2 நாளைக்கு வர மாதிரி தான் ஆட்டணும்னு நினச்சிருக்கேன். இந்த மாதிரி 4 சப்பாத்தி தான். அதனால் ஃபஸ்ட்டு 4 சப்பாத்தியை நல்லா தேய்ச்சி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா தேய்ச்சி எடுத்து வச்சதுக்கப்புறம் கையோட ஒரு அடுப்பில் சப்பாத்தியும் ஒரு அடுப்பில் தோசையும் ஊற்றிட்டோன்னா வேலை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிருமே அப்படின்றதுக்காக அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். மாவு புளிக்காமல் இருந்ததுன்னா தேவ்குட்டிக்கும் கரெக்டாக இதவே கொடுத்து விட்றலாம். ஏன்னா புளிச்சதுன்னா சுத்தமாக 2 பேருமே, தேவும் சரி அதையும் சரி, மாவு லைட்டான அந்த புளிப்பில் கரெக்டாக இருந்தால் தான் 2 பேருமே சாப்பிடுவாங்க. கொஞ்சம் புளிப்பு கூடிருச்சுன்னா 2 பேருமே சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் நாங்கள் தான் சாப்பிட்ணும். அன்னைக்கு கொஞ்சம் அரிசியும் சேர்த்து போட்டுட்டேன். அதனால தான் 4 நாளைக்கு வர மாதிரி ஆயிடுச்சு. இல்லாட்டினா 3 நாள்லே மாவு வந்து காலி ஆயிரும். ஒரு சைடு தோசையும் இன்னொரு சைடு வந்து சப்பாத்தியும் போட்டு வேலையெல்லாம் பார்த்து ரெடி பண்ணிட்டேன். தேவ்குட்டிக்கு வந்து மார்னிங்க்கு வந்து அன்னைக்கு எதுவுமே கொடுக்கல. அவன் வந்து பாலும் கொஞ்சம் பிஸ்கட்டும் சாப்பிட்ருந்தானா. எதுவும் வேணுமான்னு கேட்டேன், இல்லைம்மா எனக்கு வேணாம் பசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டானா. அதனால் பாலும் பிஸ்கட்டும் மட்டும் கொடுத்து சாப்பிட்டுட்டு கிளம்பிருச்சு. அதுக்கப்புறம் 2மே தாளிக்கணும். ஒன்று வந்து சட்னிக்கு, இன்னொன்று வந்து கொஞ்சம் அந்த சப்பாத்தியெல்லாம் சின்னதாக கட் பண்ணி மேகி மசால் தான் நான் போட்டிருந்தேன். நம்ம இந்த இடத்துல வேறு நம்ம வீட்டில் இருக்க மசால் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா மேகி மசால் சேர்த்தோன்னா அதிலே கொஞ்சம் உப்பு இருக்குமா, அதனால் நம்ம உப்பு போட தேவையில்லை. சப்பாத்தி மட்டும் ரெடி பண்ணிவிட்டு எண்ணெய் கடுகு போட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி மேகி மசால் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்து விட்றலாம். நான் வந்து தேவேஷுக்கும் இதவே கொடுத்துருவேன், அதிக்கும் இதவே கொடுத்து விடுவேன். அதிக்கு இது ரொம்ப பிடிக்கும். 2 பேருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா மேகி மசாலோட டேஸ்ட் அந்த மாதிரி 2 பேருமே நல்லா சாப்பிடுவாங்க. பண்ணி கொடுத்துட்டு தேவ்குட்டியும் ஸ்கூலில் விட்டுட்டு வந்து அப்புறம் ஹஸ்பண்டுக்கும் சாப்பாடெல்லாம் வச்சுட்டேன். அவங்களும் சாப்பிட்டுட்டு டியூட்டிக்கு கிளம்பியாச்சு. டியூட்டிக்கு எப்போ கிளம்புனாலுமே அதையும் தேவேஷையும் கூட்டிகிட்டு போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து தான் இறக்கி விட்டுட்டு போவாங்க. அப்படியே ஒரு பழக்கம் பழக்கிட்டாங்க. நாங்கள் அதை பழக்கலை. என்னோட பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து அவங்க பசங்களை வந்து அப்படி தான் கூட்டிகிட்டு போவாங்களா. அவங்கள பார்த்து பார்த்து தான் தேவேஷ், அப்பா என்னையும் கூட்டிகிட்டு போங்கப்பான்னு சொல்லி தேவ்குட்டி பழகுச்சு. தேவ்குட்டி பண்ணுறத பார்த்து ஆதிக்குட்டியும் அப்படியே ஃபாலோ பண்ணிருச்சு. அப்புறம் அவங்கெல்லாம் கிளம்புனதுக்கப்புறம் ஆதிக்கும் சேம் அதவே கொடுத்துட்டேன். அவனும் சாப்பிட்டுட்டு இருந்தான். தண்ணியும் வந்துருச்சு. கரெக்டாக இந்த தண்ணி வந்து ஒரு 1/4 மணி நேரத்துல இருந்து ஒரு 20 நிமிஷம்குள்ளே தான் வரும். அதுக்குள்ளே நம்ம பிடிச்சி வச்சா தான். அப்புறம் விட்டுட்டோன்னா அப்புறம் ஈவினிங் தான் வரும். அதனால் குடிக்கிறதுக்கு, கொஞ்சம் சாப்பாடு பண்ணுறதுக்கு, காய் இது கழுவுறதுக்கு கொஞ்சம் தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலை பார்க்கும்பொழுது. அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு கிச்சனில் கடந்த கொஞ்சம் பாத்திரம் இருந்தது, அதையும் கழுவி வச்சுட்டு அப்படியே கையோட வீடையும் துடைச்சிட்டேன். வியாழக்கிழமை தான் வீடெல்லாம் துடைக்கணும். அன்னைக்கு தான் ஒரு லாங் வீடியோ எடுக்கணும்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் என்னவோ தெரியல, வியாழக்கிழமை எனக்கு தேவ்குட்டியை போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப டயர்டாக இருந்தது. என்னால் வேலையே பார்க்க முடியல, வீடியோவும் எடுக்கிறதுக்கு ஒரு மைண்டும் இல்லை. சரி, அதனால் என்ன பண்ணிட்டேன், அன்றைக்கி அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஆஃப்டர்நூனுக்கு வந்து லஞ்சு மட்டும் ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து வியாழக்கிழமை அதோட ஸ்டாப் பண்ணிட்டோமே, அப்புறம் அதோட போட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் வந்து நம்ம வெள்ளிக்கிழமையோட இதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அப்புறம் வெள்ளிக்கிழமையோட தான் சேர்த்துட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 2 நாள் கூடிய மார்னிங் ரொட்டீன் அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நம்ம லாஸ்ட்டாக போட்டிருந்தோம்ல ஒரு ஹேர் ஆயில் ரெசிபி, ஹோம்மேட் ஹேர் ஆயில், அதில் வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் வந்து உங்களோட ஹேருக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலை பின்னுறதையும் அதை இன்க்ளூட் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் நான் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஹேருக்கு வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணுவேன்.
ஃபஸ்ட்டு வந்து நல்லா இந்த ரெட்டை ஜடை போடுவோம்ல, அதே மாதிரி நல்லா நேர் வகுடு எடுத்து முடிய வந்து 2 சைடு 2 பார்ட்டா வந்து பிரிச்சுப்பேன். ஏன்னா, அப்பதான் வந்து நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணும்பொழுது கரெக்ட்டா எல்லா ஹேருக்குமே போகும். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு, அதுக்கப்புறம் ரைட் சைடு எந்த சைடுனாலும் 2 பக்கமும் நல்லா உச்சி தலையில ஆரம்பிச்சு நல்லா இந்த மாதிரி அடி முடி வரைக்கும் நல்லா ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் முடியெல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா கை வச்சு இந்த மாதிரி அப்படியே லேசா எல்லா பக்கமும் தேய்ச்சி விடுவேன். ஏன்னா அந்த மாதிரி பண்ணுனோன்னா எண்ணெய் வந்து எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஹேருக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணுவேன். ஆயில் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே கையோட கொஞ்சம் முடியெல்லாம் சிக்கு எடுக்கணும். என்னோட முடிக்கு வந்து அப்படியே உடனே சிக்கு விழுந்துரும். என்னதான் சிக்கெடுத்து நல்லா வச்சுருந்தாலும் திரும்ப இந்த முடி வந்து ரொம்ப சுருட்ட முடியிலும் சேராம, நீள வாக்கு முடியிலும் சேராம அப்படியே இடையில நிற்கும். அந்த மாதிரி ஒரு முடி இது. ஆனா எனக்கு வந்து என்னோட ஹேர் வந்து ரொம்ப பிடிக்கும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா தலையெல்லாம் பின்னியாச்சு. எப்போவுமே நான் வந்து பாத்ரூமில் தான் தலையெல்லாம் சீவுவேன். ஏன்னா ஹால்லையோ பெட்ரூம்லையோ நின்று சீவுனோன்னா முடி கொஞ்சம் உதிரும். குழந்தைங்க இருக்காங்க. அதனால் எப்போவுமே வந்து ஆயில் மட்டும் வெளியில் உட்காந்து அப்ளை பண்ணிவிட்டு மற்றபடி சிக்கு எடுக்கிறது தலை சீவுறது எல்லாமே இங்கே பாத்ரூமில் நின்று சீவிட்டு கையோட அந்த இடத்தையும் அப்படியே தண்ணி ஊற்றி அலசிட்டோன்னா போயிடும். இந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். என்னோட ஹேரையும் நான் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறேன். இதுதான் என்னுடைய ஹேர் ஆயில். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நான் தலையும் பின்னுவேன். அந்த சிஸ்டரோ அண்ணா யாருன்னு தெரியாது, அவங்க கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ரிப்ளை இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ.